அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் எல்லா துறைகளிலுமே சமமாக முன்னேறி வருகின்றனர். ஒரு சிலர் வீட்டில் இருந்தே என்ன பண்ணலாம் தொழில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழம்பி போயிருக்கிறாங்க. நீங்கள் வெளியில் வந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். வீட்டுக்குள்ளே இருந்தே சம்பாதிக்கலாம், நிறைய வழி இருக்குதுங்க. நீங்கள் வீட்டிலே இருக்கிறீங்களா, ஒரு 2 கிலோ மாவு அரைச்சி அரிசி உளுந்து ஊற வச்சு அரைச்சி அப்படியே பாக்கெட் பண்ணி வெளியில் வைங்க. விற்ற மீதி கிடைக்குங்க, ஒரு நாள் செலவுக்கு ஆகும். ஒரு எள்ளடை நம்ம வீட்டுக்கு செய்கிறது தானே பண்டிகை காலத்தில். எள்ளடை சுடுங்க, அதை பாக்கெட் பண்ணி ஒரு 4-5 கடையில் போடுங்க. ஒரு மிளகாத்தூள் அரைங்க, அதுவும் வீட்டு மிளகாத்தூள் நிறைய பேர் விரும்புகிறாங்கங்க. மிளகாத்தூள் அரைங்க, பாக்கெட் பண்ணுங்கள். பச்சை மிளகா வாங்கின்னு வந்து ஊறுகாய் மிளகா போடுங்க, பாக்கெட் பண்ணி கடையில் போடுங்க. இல்லை வீட்டு வாசல்லே எங்கள் வீட்டில் மாவு கிடைக்கும், வத்தல் கிடைக்கும் அப்படின்னு எழுதி ஒட்டுங்க. டேஸ்ட்டாக இருந்ததுன்னா வீட்டு பொருளை எல்லாருமே தேடி நம்மக்கிட்ட வாங்குவாங்க. நம்ம குடும்ப தலைவியும் நம்ம ஓனர் தாங்க. நம்ம நினச்சா எதை வேணாலும் சாதிக்கலாம். அதனால் யோசிச்சுக்கின்னு வேலைக்கு போய் ஒருத்தங்கிட்ட அடிமையாக இருக்கிறத விட, படித்தவங்க சம்பாதிக்கிறத விட படிக்காதவங்க நிறைய சம்பாதிச்சு சாதிச்சுக்கிறாங்கங்க. நான் பார்த்துருக்கேன் கண்களில். அதனால் சொல்கிறேங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை செய்யுங்க. எதை ஒன்றாலும் செய்யலாங்க. இட்லி சுட்டு விற்கலாம், சட்னி அரைச்சி வெளியில் விற்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அன்றாடம் நம்ம வீட்டில் என்னெல்லாம் நம்ம சமைக்கிறோம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சாப்பிட்ட பொருள் எதுவுமே இப்போ பசங்களுக்கு கிடைக்கல. நம்மலாம் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் நம்ம சாப்பிட்டது என்ன சாப்பாடு தெரியுமாங்க? நம்ம அம்மா அப்பாட்ட மாவு அரைப்பாங்கங்க, அதில் வெண்ணெய் புட்டு செஞ்சு கொடுப்பாங்க. கொட்டாஞ்சியில் அம்மா டேஸ்ட்டாக இருக்கும். அரிசி வறுப்பாங்க, தேங்காய் வெல்லம் போட்டு அரிசி உண்டை கொடுப்பாங்க. கடல வச்சு கொடுப்பாங்க. முருங்கைக்கீரை அடை செஞ்சு கொடுப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு. ஹோட்டலுனாலே நமக்கு தெரியாது அப்போல்லாம். நீங்கள் அதெல்லாமே இப்போ வந்து வீட்டு பொருள் சாப்பாடுன்னு சொல்லி இதெல்லாம் செய்து கூட நீங்கள் வந்து போர்டு மாதிரி வச்சு வீட்டிலேருந்து விற்கலாம், கடையில் கொண்டு வைக்கலாம். இல்லை நீங்கள் 4 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க சேர்ந்து கூட ஷேர் பண்ணி ஒரு தட்டு வண்டியில் வச்சு விற்கலாம். நம்ம அன்றாடம் நம்ம வீட்டில் செய்கிற பொருள் தாங்க இது எல்லாமே. அதனால் எந்த பெண்களும் என்ன நம்ம வேலைக்கு போனோம் ஒரு நாளெல்லாம் இங்கே 12 மணி நேரம் வச்சுக்கின்னு 8000 ரூபாய் 7000 ரூபாய் கொடுக்குறாங்க. வீட்டுக்கு வந்தால் நம்ம சமைக்கணும், பசங்களை பார்த்துக்கணும். அது வந்து நம்மளால் முடியல. அதனால் வீட்டில் இருந்துனே பிள்ளைங்களையும் பார்த்துக்கலாம், வீட்டையும் பார்த்துக்கலாம். இதை செய்து நம்ம டைம் பாஸ் மதியானம் ஒரு 2 மணி நேரத்தில் செய்து இது விற்றா நமக்கு அன்றாட பொழுது பணம் கிடைக்குங்க. அதனால் பெண்கள்லாம் வந்து சம்பாதிக்கிற வயசில் சம்பாரிச்சிடணுங்க. டேலண்டாக இருங்க, தைரியமாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. நம்மளால் எதுவும் சாதிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள்.